அக்டோபர் 8 மதுமிதா கௌதம் எபிசோடை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம மதுமிதா வந்துட்டு கௌதமோட ரூமில் இருக்காங்க. அப்போ கௌதம் வந்துட்டு பெட்டில் தூங்குறதுக்காக படுத்து கிடக்குறாரு. அப்போ மதுமிதா நிற்கிறாங்க. அப்போ நம்ம மதுமிதா நினைக்கிறாங்க, இத்தனை நாள் எப்படியோ சமாளிச்சிட்டோம், எப்படி எங்க தூங்குறது அப்படின்னு மதுமிதா நிக்கிறாங்க. அப்ப கௌதம் டக்குன்னு கிளம்பி, ஏங்க மதுமிதா நின்றுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க மதுமிதா சொல்றாங்க, இல்ல இத்தனை நாள் ஹோட்டல்ல இருந்தோம், இப்படியே சமாளிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்குன்ட்டு ஹோட்டல்லையா தங்க முடியும், இனிமே வீட்டுல தாங்க தங்க முடியும், நம்ம தான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் போட்ட அக்ரிமெண்ட் கரெக்டு தான், வெளி உலகத்துக்கு தான் நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா நமக்குள்ள அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்க லைஃப் எப்படி இருக்கணுமோ, எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அப்படியே என்ஜாய் பண்ணுங்க, என் லைஃப் எப்படி இருந்துச்சோ அப்படி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மதிப்பினாவும் சரிங்க அப்படின்னு சொல்ல கௌதம் சொல்றாங்க, அப்புறம் ஏங்க நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மதுமிதா வந்துட்டு நேரா கௌதமை பார்க்க கௌதம் சொல்றாரு, ஸோ நான் சுத்தமா மறந்துட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல மதுமிதா சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்ல கௌதம் எந்திரிச்சு நேரா சொல்றாரு, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு போர்வையும் ஒரு தலைவாணியும் எடுத்துட்டு வந்துட்டு கட்லுக்கு கீழே வந்துட்டு விரிச்சு போடுறாரு. இதை பார்த்துட்டு மதுமிதா கேக்குறாங்க, என்னங்க பண்றீங்க அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இல்ல நான் இங்க படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மதுமிதா சொல்றாங்க, சேச்சா அதெல்லாம் வேணாங்க, நான் வந்துட்டு கீழே படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா கௌதம் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், ஸோ நான் வந்துட்டு கீழே படுக்கணும், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, எனக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு நேரா கீழே படுக்க போறாரு. அப்ப அவரு கீழே டக்குன்னு விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு மதுமிதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா கௌதம் சொல்றாரு, சின்ன வயசுலேருந்தே நான் கீழே படுத்த பழக்கம் இல்லையா, அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு இதுல எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் வீட்டுல எல்லாம் பாயில தான் படுப்போம், உங்களுக்கு இது பழக்கம் இல்லை, ஸோ நீங்க வந்துட்டு பெட்ல படுத்துக்கோங்க, எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, நான் வந்துட்டு பெட்ஷீட்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கௌதம் சொல்றாரு, என்னங்க நீங்க கோச்சிக்கலையே அப்படின்னு. மதுமிதா சொல்றாங்க, இதுல என்னங்க கோச்சிக்கிறதுல இருக்கு, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு. கௌதமும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கௌதம் வந்துட்டு பெட்ல படுக்கிறாரு. அப்ப மதுமிதா நினைக்கிறாங்க, இனிமே எப்படி தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு படுக்கிறாங்க. அப்ப ஏசி வேற ஓடுதே, நம்மளுக்கு இந்த ஏசி குளிர் சுத்தமா ஒத்துக்கவே ஒத்துக்காது, என்ன பண்றது அப்படின்ட்டு மதுமிதா உட்காந்துருக்காங்க. ஸோ அப்பன்னு பார்த்து மதுமிதா வந்துட்டு ஃபுல்லா முக்காடு போட்டுக்கிட்டு காக்கா காக்கா கனகவில் காக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததோட கௌதம் தூங்கிட்டு இருக்கிறவர் டக்குன்னு எந்திரிச்சு மதுமிதாவை பார்த்து எந்திரிச்சு வந்து பாக்குறாரு, என்னங்க என்னங்க இது அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப கௌதம் கேக்குறாரு, எதுக்கு இப்ப கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, இல்லைங்க, இது மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் சாமி வேண்டது பழக்கம் அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, ஆமாங்க, இது பழைய பழக்கம் தான், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடுவோம், அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு எந்திரிச்சதோட ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கௌதம் சொல்றாரு, ஒரு பொண்ணு பக்தியோட இருக்கிறத பாத்திருக்கேன், ஆனா ஃபுல் டைம் பக்தியோட இருக்கிற பொண்ணை இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மதுமிதா சொல்றாங்க, சரி நீங்க போய் தூங்குங்க, நான் தூங்க போறேன் அப்படின்னு. இதை கேட்ட கௌதமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் படுக்கிறாரு. அப்ப மதுமிதா நினைக்கிறாங்க, சே இந்த கொரட்டை சத்தத்துல எப்படி நம்ம தூங்க போறோம் அப்படின்னு நம்ம மதுமிதா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கௌதம் தூங்கிடுறாரு, மதுமிதாவும் தூங்குறாங்க. அப்புறம் நேரா சீனை சிப் பண்ணி நேரா அந்த ஜீவாவையும் மாயாவையும் காமிக்கிறாங்க. மாயானால சுத்தமா தூங்கவே முடியல, ஒரே கொசு கடிக்குது, ஏசியும் இல்ல. மாயா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தவங்க கிடையாதுல்ல, அதனால மாயானால சுத்தமா தூங்கவே முடியல. ஏன்னா ரூம்ல ஏசி இல்ல, கொசு வேற கடி தாங்க முடியல. அப்ப மாயா எந்திரிச்சு உட்காந்து, ஐயோ கொசு என்ன இப்படி கடிக்குது, ஆனா இவன் எப்படி தூங்குறானே தெரியலையே, இவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்ப மாயா புலம்புறத டக்குன்னு ஜீவா கண் திறந்து பாக்குறாரு. பார்த்துட்டு மாயா கிட்ட என்னாச்சு மாயா அப்படின்னு கேட்க மாயா சொல்றாங்க, ஜீவா கொசு கடி தாங்க முடியல ஜீவா அப்படின்னு. உடனே ஜீவா சொல்றாரு, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கொசுவத்தி எடுத்துட்டு வராரு. அப்ப மாயாவுக்கு இருமல் வருது. மாயா சொல்றாங்க, ஜீவா எனக்கு கொசுவர்த்தி வாட சுத்தமா பிடிக்காது அப்படின்னு. அதுக்கு ஜீவா சொல்றாரு, இங்க பாரு, கொசுவத்தையும் ஏத்தக்கூடாது, கொசுவும் கடிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது, அதோட இந்த ஏசி வேற ஒர்க் ஆகாம போயிட்டு சாரி மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்ன ஜீவா சாதாரணமா சாரின்னு சொல்றேன், இங்க பாரு, நான் இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், சுத்தமா என்னால வந்துட்டு
தூங்கவே முடியல தெரியுமா அப்படின்னு. அப்ப ஜீவா சொல்றாரு, இங்க பாரு, கொசுவர்த்தி ஏத்திட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கொசு எல்லாமே போயிரும், நீ நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா படுக்க. அப்ப மாயா சொல்றாங்க, ஐயோ இந்த கொசு கடிக்குது, வாடை வேற, இதுல ஏசி வேற ஒர்க் ஆகல, நான் இன்னைக்கு தூங்கின மாதிரிதான் அப்படின்ட்டு மாயா வந்துட்டு இருமிட்டே உட்காந்துருக்காங்க. இதை ஜீவா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா வந்துட்டு நம்ம கௌதம் வீட்டை காமிக்கிறாங்க. கௌதம் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப மதுமிதா வந்துட்டு காலையிலே எழும்பி குளிச்சுட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப நம்ம ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்ப மதுமிதா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா பாட்டி நிக்கிறாங்க. மதுமிதா சொல்றாங்க, வாங்க பாட்டி அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, எங்க கௌதம் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்ல மதுமிதா சொல்றாங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அவனுக்கு ஒரு வேலையே இல்லை, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளப்புறாங்க. அப்ப கௌதம் டக்குன்னு கிளம்பி, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, உங்க பாத்தியா மதுமிதா டக்குன்னு சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டா, ஆனா நீ என்ன பண்ற, இன்னும் கிளம்பல அப்படின்னு. அப்ப கௌதம் நேரா மதுமிதாவை பார்க்க, மதுமிதா அமைதியா நிக்கிறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, மதுமிதா சீக்கிரம் இவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம மதுமிதாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட கௌதம் நேரா மதுமிதாவை பார்த்து, என்னங்க இது, பாட்டி வராங்கன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, என்னமோ அவங்க புதுசா வந்த மாதிரி சொல்றீங்க, உங்க பாட்டி தானே அவங்க அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு சரி அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, சரி குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, பாட்டி சீக்கிரம் வர சொன்னாங்கல்ல அப்படின்னு. கௌதம் சொல்றாரு, சீக்கிரம் வர சொல்றீங்க, நீங்க இப்பயே இங்கே நின்றுட்டு இருந்தா நான் எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மதுமிதா சொல்றாங்க, ஓ சாரி மறந்துட்டேன், நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில போறாங்க. அப்ப கௌதம் நினைக்கிறாரு, இந்த ஒரு நாளே இப்படி ஸ்டார்ட் ஆகுதா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல, இவ கூட எப்படி லைஃப் எல்லாம் வாழ போறேனே தெரியலையே அப்படின்ட்டு கௌதம் புலம்புறாரு. அப்ப மதுமிதா வெளியில வந்து நிக்கிறாங்க. வெளில வந்து நின்னதோட பாட்டி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, ஏய் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, மதுமிதா சொல்றாங்க, அவரு குளிச்சுட்டு ரெடி ஆகுறாரு, அதான் நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அவன் அப்படி சொன்னானா அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, ஆமா பாட்டி, அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகுறான்னு சொன்னாரு, என்ன வெளியில வெயிட் பண்ண சொன்னாரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் அப்படிதான் சொல்லுவான், ஆனா அவன் பாட்டுக்கும் போத்திட்டு தூங்கிடுவான், நீ போயிட்டு அவனை ரெடி பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, அவரு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவாரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நீ போயிட்டு அவனை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு. அப்ப மதுமிதா கேக்குறாங்க, என்ன நான் ரெடி பண்ணி கொண்டு வரவா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்ன இப்படி பேசுற, உன் புருஷன் தானே, போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா, போ அப்படின்னு சொல்ல மதுமிதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள வராங்க. அப்ப நம்ம மதுமிதா நினைக்கிறாங்க, சரி அம்மாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போன் எடுக்க போறாங்க. அதே நேரம் பார்த்து கௌதம் குளிச்சுட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம மதுமிதா கௌதம பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. அப்ப கௌதம் கேக்குறாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, என்னங்க நீங்க சொன்னதோட நான் வெளியில போயிட்டேன், ஆனா உங்க பாட்டி தான் நீங்க மறுபடியும் போத்திக்கிட்டு தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள அனுப்பி வச்சாங்க. அப்படியே நான் வெளியில வெயிட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன், ஆனா உங்க பாட்டி வந்துட்டு என்னை விடவே இல்லை, ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கௌதம் சொல்றாரு, அதுக்கு ஏங்க இங்க வந்தீங்க அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, உங்க பாட்டி அனுப்புனாங்க, நான் என்ன பண்றது, அப்படியே நான் போன் எடுத்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன், அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, சரி வெளியில போங்க அப்படின்னு. அப்ப மதுமிதா போன் எடுத்துட்டு வெளியில போறாங்க. சோ அப்பனை பார்த்து கௌதம் நினைக்கிறாரு, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா, நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கௌதம் மனசுல யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா மதுமிதா போனை எடுத்துட்டு வந்துட்டு, சரி அம்மாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நம்ம ரூமுக்குள்ள போயிட்டோமே, இடியட்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மதுமிதா வந்துட்டு நேரா அவங்க அம்மா ரேணுகாவுக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேணுகா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாயா பிஹேவ் பண்ணாங்கன்னா ஆரத்தி தட்டுலையும் விளக்குலையும் வந்துட்டு லைட்டரை கொளுத்த வந்தாங்கன்னா அதை நினைச்சு கவலையா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மதுமிதா கால் பண்ணதோட ரேணுகா ஃபோன் அட்டன் பண்ணி, மதுமிதா நீ எப்போ கால் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப மது கேக்குறாங்க, அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு. அப்ப ரேணுகா சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு. அப்ப மது கேக்குறாங்க, அம்மா மாயா எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு ரேணுகா சொல்றாங்க, அம்மா வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா, இது மாதிரி சிகரெட்ல லைட்டர்ல வந்துட்டு அந்த நல்ல விளக்க கொளுத்த போயிட்டாமா அப்படின்னு. இது மாதிரி பணக்கார விட்டு பொண்ணுதான், ஆனா இந்த சின்ன விஷயம் கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா மது சொல்றாங்க, அம்மா அவ கொஞ்சம் கொஞ்சம் பழகிப்பாமா, நீ இப்ப எனக்கு என்ன சொன்ன, அங்க எப்படி இருக்க, எல்லாத்தையும் பழகிக்கன்னு சொன்னியல்ல, அதே மாதிரிதாம்மா இதுவும், நீ ஏமா அவ மேல கோவப்படுற அப்படின்னு. அதுக்கு அந்த
ரேணுகா சொல்றாங்க, ஆமாம்மா நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த லைட்டரை பத்த வச்சதோட அப்பாவோட கோவம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன நடக்க போகுதோ தெரியல. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பாளா அப்படின்னு எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப மது சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும். மாயா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா அப்படின்னு. இது கேட்டதோட ரேணுகாவும் அதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப மது சொல்றாங்க, அம்மா கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் உன்னை பார்க்க வரேன், அதனால கவலைப்படாம இரு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேணுகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மது நினைக்கிறாங்க, கண்டிப்பா வீட்டுல ஏதோ பிரச்சனை, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. அதே நேரம் பார்த்துட்டு கௌதம் வராரு ரெடி ஆகி. அப்ப கௌதம பார்த்துட்டு மது சொல்றாங்க, சாரிங்க அப்படின்னு. கௌதம் சொல்றாரு, அது உங்க தப்பு இல்ல, ஏன் தப்பு தான் அப்படின்னு. அப்ப மது கேக்குறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, நீங்க சொல்ல சொல்ல கேட்காம நான் தானே அந்த ரூம்குள்ள வந்தேன் அப்படின்னு. கௌதம் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்து டாப்பா போட மறந்துட்டேங்க, அது ஏன் மேலதான் மிஸ்டேக் அப்படின்னு. இது கேட்ட மதுவும் சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாட்டி எங்கேருந்து வராங்க, என்ன 2 பேரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. மது சொல்றாங்க, ஆமா பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு போறாங்க. அங்க போனதோட கௌதம் உட்கார்றாரு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, பாட்டி உட்காருங்க, நானே பரிமாறேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், அதே மாதிரி சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீ அவனுக்கு சாப்பாடு கொடு, நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மது சொல்றாங்க, பரவாயில்ல பாட்டி நீங்களும் உட்காருங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இல்ல நீ சாப்பாடு கொடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம மது வந்துட்டு கௌதமுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. 2 இட்லி வைக்கிறாங்க. 2 இட்லி வச்சு கொஞ்சோண்டு சட்னி ஊத்துறாங்க. அப்ப கௌதம் வந்துட்டு நேரா மதுவை பாக்குறாரு, முகமே வாடி போயிட்டு. அப்ப பாட்டி நேரா மதுவை பார்த்து இன்னும் 2 இட்லி சேர்த்து வை அப்படின்னு சொன்னதோட மதுமிதாவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4-5 இட்லி வைக்கிறாங்க. அப்ப கௌதம் சொல்றாரு, போதும் போதும் அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, பரவாயில்ல பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல கௌதம் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மதுமிதா சொல்றாங்க, நீங்க வந்துட்டு ஹோட்டல்ல எப்படி சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் வந்து பார்க்க, அப்ப மதுமிதா சொல்றாங்க, நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, அங்க சாப்பிட்டீங்கல்ல அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கௌதமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு நேரா மதுமிதாவை பார்த்து நெய் ஊத்து அப்படின்னு சொன்னதோட மதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இட்லியில நெய் ஊத்துறாங்க. அப்ப கௌதம் நேரா மதுமிதாவை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நேரா இட்லியில வந்துட்டு நெய்யையும் சட்னியும் தொட்டு சாப்பிட்றாரு. அப்ப சாப்பிட்டுட்டு கௌதம் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, அடடடா செம்மையா இருக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு மதுமிதா நினைக்கிறாங்க, சாப்பாடை இப்படி ரசிச்சு சாப்பிட்றாரு, நம்ம ஒரு நாள் கூட இந்த மாதிரி சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா கௌதம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதோட பாட்டி இங்கேருந்து வராங்க. அப்ப கௌதம் சொல்றாரு, பாட்டி சாப்பாடு செம்ம சூப்பரா இருந்துச்சு, நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. பாட்டியும் சரிப்பா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல கௌதம் அந்த இடத்துல இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்ப பாட்டி நேரா மதுமிதா பார்த்து, இங்க பாரு, நீ வந்துட்டு அவன் போதும்னு சொன்னாலுமே நீ சாப்பாடு வைக்கணும், அப்பதான் உன் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான் அப்படின்னு. இது கேட்டுட்டு மதுமிதாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, சரி உட்கார சாப்பிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மதுமிதாவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, புருஷனை கையில போட்டுக்கணும்னா அவனுக்கு வேண்டியதா சமைச்சு கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல மதுமிதாவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி சகுந்தலாவையும் சகுந்தலாவோட அண்ணனையும் காமிக்கிறாங்க. சகுந்தலா நேரம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மதுமிதாவை கவனிச்சிங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா கவனிச்சேன், சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு விட்டா அவ மடியில தூக்கி வச்சு ஊட்டி விடுவா போலயே, இங்க பாரு, அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரியக்கூடாது, ஆனா பிரிஞ்சே இருக்கணும், அவ பிரிஞ்சு வீட்டுக்கு போயிடக்கூடாது, அந்த கௌதம இவ கவனிக்கவே கூடாது, அதுதான் நமக்கு வேணும், அவங்க ஒரு ரூம்ல இருந்தாலும் ஒன்றும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த சகுந்தலை சொல்றாங்க, ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணன், அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. ஸோ அந்த நேரம் பார்த்து அங்க வந்துட்டு நம்ம மது வராங்க. அப்ப சகுந்தலாவோட அண்ணன் சொல்றாரு, அங்க பாரு மது வரா, கண்டிப்பா உன்கிட்ட ஏதோ கேட்கறதுக்காக தான் வரா அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, அண்ணா நீ எதுவும் பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நான் புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மது அங்கேருந்து வந்துட்டு, அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. அப்ப அவங்க கேட்குறாங்க, சொல்லு அப்படின்னு. அண்ணன் சொல்றாரு, இங்க பாரு மது, நீ என்ன வேணாலும் சொல்லு, உன் அத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு. அப்ப மது சொல்றாங்க,
இது மாதிரி அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு. அப்போ சகுந்தலா சொல்கிறாங்க, என்ன இது, இப்போதானே உனக்கு கல்யாணம் ஆணுச்சு, கட்டின தாலியோட ஈரம் கூட குறையல, அதுக்குள்ளேயும் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிற, எதுக்காக அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாங்க, இல்லை அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒரு 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போகலாம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப கவலையாக நிற்கிறாங்க மது. அதோட இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.